ஒரு வயசானவர் தனிமையிலே வாழ்ந்துட்டே இருக்காரு. அவர் எல்லாம் தினைக்கும் அவரோட வாக்கிங் போவார், சாப்பிடுவார், வீட்டில் இருப்பார், புக்கு படிப்பார். இப்படியே அவர் லைஃப் போயிட்டே இருந்தது. ரொம்ப சமாதானமாகவே இருந்தார். ஆனால் மனசுக்குள்ளே ஏக்கங்கள் நிறையா இருக்கும் இல்லையா? யாரோடையும் இன்ட்ராக்ட் பண்ணாமல், யாரோடையும் பேசாமல், யாருக்கோசரம் வாழ்கிறோன்னு தெரியாமல், ஆனால் அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னா அவர் பாட்டுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் இருந்துட்டு இருந்தார். ஒரு நாள் அவர் மார்க்கெட்டுக்கு காய் வாங்க போகும்போது, அந்த மார்க்கெட் ஓரத்தில் ஒரு பெரிய குப்பை தொட்டி இருக்குது. அந்த குப்பை தொட்டியில் ஒரு நாய் அந்த குப்பை தொட்டியில் சாப்பாடு தேடிட்டு இருந்துச்சு. இவர் அந்த நாயை பார்த்தோன்னே, இது சாதாரண ஸ்ட்ரீட் டாக் மாதிரி இல்லையே, தெருநாய் மாதிரி இல்லையே, இதில் இந்த நாய்க்கிட்ட ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிட்ட போனோடனே, அந்த நாய் என்ன பண்ணுறது, இவர்கிட்ட இப்படி வாலாட்டிட்டு வந்துடுது. வாலாட்டிட்டு வந்த உடனே இவருக்கும் அந்த நாய்க்கும் ஒரு பெரிய பாண்டிங் அந்த இடத்துல வந்துடுது. இவருக்கு ஒரே சந்தோஷம். அதை வாலாட்டிட்டு அப்படியே இப்படி 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 இப்படின்னு இது பண்ணுது. இவருக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு ஒரு பயங்கர ஒரு பிரகாசம், ஒரு சந்தோஷம், என்னமோலாம் அவருக்கு ஒரு தோணுது. அப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, மார்க்கெட் போகும்போது கூடவே வர ஆரம்பிக்குது. அப்புறம் திருப்பி வீட்டுக்கு போகிறாரு. கூடவே சைடில் நடந்துகிட்டே வந்தோடனே இவருக்கு ஒரே குஷி. சரின்னு இவர் என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போய் குளிப்பாட்டி, அப்புறம் எதுக்கும் நான் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகலாம், டாக்டர்கிட்ட போய் அதுக்கெல்லாம் உடம்புலாம் நல்லா இருக்கா, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் செக் பண்ணிவிட்டு, அப்புறம் அவருக்கு கொஞ்சம் முடியெல்லாம் எக்ஸ்ட்ரா வளர்ந்தது. அந்த முடியெல்லாம் தேவையில்லாத முடியெல்லாம் வெட்டிட்டு அது ஒரு க்ரூமிங் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தோடனே இவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அப்புறம் அப்புறம் சந்தோஷம். 2 பேரும் விளையாடுறாங்க, ஓடுது, ஒடியாருது, வாலாட்டுது, இது எல்லாமே ஒரு குஷியாக இருக்குது. ஸோ அவருக்கு வீட்டில் பேசுகிறதுக்கு ஒரு துணை கிடைக்குது. ஆனால் இவருக்கு துணை கிடைச்சிது. அதுக்கு டோபின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாரு. டோபின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பிரியமாக இருக்காங்க. ஸோ 2 பேரும் ஒன்றா தான் வாக்கிங் போவாங்க, 2 பேரும் ஒன்றா மார்க்கெட் போவாங்க, எது பண்ணாலும் 2 பேரும் ஒன்றா போவாங்க வருவாங்க. அப்படியே பாண்டிங் ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க. அப்புறம் கிறிஸ்மஸ் வருது. இவர் எப்பொழுதுமே கிறிஸ்மஸ் அப்போது இவர் எந்த இதுவுமே செய்ய மாட்டார், எந்த டெக்கரேஷன் எதுவுமே செய்ய மாட்டார். இந்த டோபி வந்தனால அவருக்கு ஒரே குஷி. பார்த்திங்கன்னா அந்த வருஷம் அவர் ஒரு பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் செட் பண்ணி அவ்வளோ அழகாக பண்ணி, டோபிக்கு அதில் கிஃப்டெல்லாம் தொங்க விட்டு டோபிக்கு ஒரு கிஃப்டெல்லாம் கொடுத்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. அப்புறம் இப்படியே கொஞ்சம் ஒரு 2-3 மாதம் போகுது. 2-3 மாதம் போன பிறகு அவர் மார்க்கெட்டுக்கு திருப்பி 2 பேரும் போகும்போது அங்கே அங்கங்கே போஸ்டர் ஒட்டியிருந்தது. லாஸ்ட் டாக் அப்படின்னு சொல்லிட்டு டோபியோட படம் போட்டு அதோட ஓனர் தேட ஆரம்பித்தோடனே அதை பார்த்தோன்னே இவருக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. ஷிஷோ, இதோட ஓனர் தேடுறாங்க அப்படின்னா இதை கூட்டிகிட்டு போயிடுவாங்களான்னு அவருக்கு ஒரே இது. அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, அந்த போஸ்டரை பார்க்காத மாதிரி அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. நம்ம அதை பார்க்கவே இல்லை, நான் பார்க்கலன்னா நான் எப்படி இருப்பேன், அப்படி நான் தான் இருக்க போகிறேன், நான் டோபியை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணிவிட்டு அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. ஆனால் வீட்டுக்கு வந்தோடனே அவருக்கு மனசில் உறுத்துது. எப்படி இப்போ நான் எப்படி டோபியை 3 மாதத்துல என்னால் பிரிய முடியலையோ, அந்த ஓனருக்கு எப்படி இருக்கும், அவங்க ஏங்கிட்டு தானே இருப்பாங்க, அவங்களும் இப்போ தேடுறாங்க தானேன்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப மனசு ஒரு மாதிரி அன்றைக்கி நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கார். ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்துட்டு இவர் காலையில் என்ன பண்ணுறாரு, திருப்பி மார்க்கெட் போயிட்டு அந்த போஸ்டரில் இருக்கிற நம்பர் பார்த்துட்டு அவருக்கு ஃபோன் அடிச்சிடறாரு. நான் இப்படி இந்த இடத்துலேருந்து பேசுகிறேன், உங்கள் டோபி என்கிட்ட தான் இருக்குது, கூட்டிகிட்டு போயிருங்க அப்படிங்கிறாரு. ஸோ இவங்க ஓகேங்க, நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கோம், எங்களால் உடனே வர முடியாது, நான் நாளைக்கு பிக்கப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவர் சரி அப்படியே சோகமாக வீட்டுக்கு போயிடுறாரு. அன்னைக்கு டோபியை பார்க்குறாரு. அப்படியே அவளுக்கு ஆத்திரம், அழுக, அந்த பிரியறதை நினச்சாவே அவருக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. அப்படியே ஆனால் அவர் தன்னவே தேத்திட்டு இருக்காருப்பா, இந்த ஒரு 3 மாதம் இவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தோம், அதை எப்படி விடுறது, நான் எப்படி டோபியை விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கார். அப்புறம் ஒவ்வொரு நிமிஷமும் கடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. இதே இது அந்த டோபி வந்த புதுசில் அந்த 3 மாதமும் ஒவ்வொரு நிமிஷமும் அப்படியே பறந்து போயிட்டு கடன்னு டைம் ஓடிடுச்சு. ஆனால் இந்த 1.5 நாள் அவரால் கடக்கவே முடியல. ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு, ரொம்ப பெயின்ஃபுல்லாக, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கார். அப்படியே மெல்ல மெல்ல நகர்த்துறாரு. அப்புறம் அடுத்த நாள் விடியுது. விடிஞ்சோன்னு அப்படியே எந்த டைம் வரப்போகிறாங்க ரொம்ப துக்கமாக இருக்காங்க.
அதுக்கப்புறமே அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 மணி இருக்கும். இந்த ஹோல் ஃபேமிலி வருது. அவங்களுக்கு வந்து 2 குழந்தைங்க, அவங்க அம்மா, அப்பா 4 பேரும் வந்த உடனே அந்த பையன் முகத்துல டோபிய பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் வந்து பெல் அடிக்கிறாங்க. பெல் அடிச்சோடனே இவர் வந்து இவங்களா இருக்கக்கூடாது, வேற யாரா இருக்கணும்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த கீ ஹோலில் பார்த்தா தெரிஞ்சு ஃபேமிலி வந்துருச்சு. அந்த கீ ஹோலில் பார்க்கும்போது அந்த பையன் முகத்தில் இருக்கிற ஒரு 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 இந்த நாய் தானா அப்படின்னு ஒரு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸாக இருக்குமா அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இருக்கிற ஒரு பையனை பார்க்குறாரு. சரின்ட்டு அவர் கதவை திறந்த உடனே அந்த பையன் வந்து டோபியை பார்த்த உடனே அவன் வந்து அப்படி ஒரு சந்தோஷமாக டோபி வந்து அவன் மேலே உருண்டு பிறண்டு ஒரு 10 நிமிஷம் பெரிய சீனே ஆயிடுச்சு. அப்புறம் டோபி வந்து இந்த பையனை விட்டுட்டு அவங்க அம்மா அப்பா அந்த பொண்ணு எல்லாத்துக்கூடயும் ரொம்ப போய் விளையாடுது. ரொம்ப விளையாண்டோன்னு இவருக்கு வந்து சரி இவ்வளோ நாள் நம்மளோட அவன் சந்தோஷமாக இருந்தாலும் அவனுக்கு வந்து அவன் ஃபேமிலி ரொம்ப முக்கியம், அவன் வந்து ஃபேமிலி மிஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு புரியுது. அப்புறம் இவர் சொல்கிறாரு, நான் வந்து இதுக்கு டோபின்னு பேர் வச்சுருக்கேன், நீங்கள் என்ன பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த பையன் வந்து நான் வந்து பெர்னார்டுன்னு பேர் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு எல்லாம் சந்தோஷமாக இருந்துட்டு அப்புறம் பெரியவர் சொல்ல நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, டின்னர் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி எல்லாருமே இருந்து எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலையாக செஞ்சு டின்னர் சாப்பிட்டுட்டு அவங்க போகிறாங்க. போகும்போது டோபியை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் இவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப சோகமாயிருது. வாழ்க்கையே இருண்டு போன மாதிரி ஆயிடுது. யாரோ தன்னை விட்டு ரொம்ப தூரம் போன மாதிரி ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கார், சோகமாக இருக்கார். அப்புறம் திருப்பி அடுத்த நாள் காலையில் எழுந்திரிக்கிறாரு, மார்க்கெட் போகிறாரு, எல்லா வேலையும் அவர் செஞ்சிட்ருக்க பழையபடி திருப்பி செய்கிறாரு. ஆனால் செய்யும்போது ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு உற்சாகம் இல்லை, ஒரு எதுவுமே இல்லை. அவர் பாட்டுக்கு தேமேன்னு போகிறாரு வராரு, இப்படியே இருந்தது. அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா டோபி இப்போ வந்து பெர்னார்டாக இருக்கு இல்லையா, பெர்னார்டு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக அங்கே இருக்குது. ஆனால் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அப்புறம் போய் சோகமாக அப்படியே படுத்துக்குமா. அப்புறம் இது வந்து வித்தியாசமாக இருந்தான். இது வந்து எப்பொழுதுமே உற்சாகமாக இருக்கிறது ஏன் திடீர்னு போய் சோகமாக படுத்துக்குன்னு பார்த்தா, இவங்க இந்த பையனுக்கு வந்து தோணுது, சரி இந்த கிராண்ட்பாவை கொண்டு போய் காமிக்கலாம், இந்த கிராண்ட்பாவை காமிச்சா இந்த பெர்னார்டுக்கும் சந்தோஷமாக இருக்கும், கிராண்ட்பாவும் மிஸ் பண்ணுவார்ல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி நாங்கள் உங்களை பார்க்க வரோம் அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு ஒரே குஷியாகுது. வாங்க வாங்க வாங்க, இந்த தடவை வந்தால் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போங்க, காலையில் வந்தீங்கன்னா அட்லீஸ்ட் சாயந்தரம் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. இவங்களும் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி போகிறாங்க. போனோடனே ஒரே குஷி. பெர்னார்ட் பார்த்தோன்னே இவரு அப்போ டோபி இல்லை, இவருக்கு டோபியை பார்த்தோன்னே ஒரே சந்தோஷமாக இருக்காங்க. 2 பேர் குதிக்கிறாங்க, கட்டி பிடிச்சிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஃபேமிலி எல்லாருமே நல்லா இருக்கு, பிள்ளைங்க வீட்டை சுற்றி விளையாடுறாங்க, ரொம்ப லைவ்லி ஆயிடுது. அப்புறம் இவருக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு புது ஃபேமிலி கிடைச்ச மாதிரி இருக்கும். இவனால் நமக்கு ஒரு புது ஃபேமிலி கிடைச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறார். அப்புறம் சாயந்தரம் அப்படியே சோகமாயிடுறார். ஐயோ இந்த டோபி வந்து இப்போ என்னை விட்டுட்டு போதே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட முகம் வாட ஆரம்பிச்சிருது. இந்த சின்ன பையன் வந்து அந்த தாத்தாவை அப்சர்வ் பண்ணுறான். ஸோ இந்த சின்ன பையன் வந்து தாத்தா அப்சர்வ் பண்ணுறான். அவங்க தாத்தா வந்து அந்த சந்தோஷத்துலேருந்து காலையில் வந்தப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாரோ இப்போ வந்து அந்த சந்தோஷத்துலேருந்து முகம் வந்து வாட ஆரம்பிச்சிருச்சுன்னு தெரியுது. இவன் வந்து அதை புரிஞ்சுக்குது இவனுக்கு. அப்புறம் வந்து இவன் சொல்கிறான், அப்பா நம்ம வந்து இந்த பெர்னார்டை தாத்தாக்கிட்டே விட்டுட்டு போயிடலாம்ப்பா, நமக்கு ஃபேமிலி எல்லாமே நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கோம், ஆனால் தாத்தா தனியாக தானே இருக்காங்க, அந்த டோபியும் இந்த பெர்னார்டும் வந்து தாத்தாவை மிஸ் பண்ணுறான்ப்பா, எனக்கு தெரியும், சாயந்தரம்னா அப்படியே சோகமாக போய் உட்காந்துக்கிறான்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொன்னோடனே அவங்க அப்பா வந்து ஓகேப்பா கண்டிப்பாக விட்டுட்டு போயிடலாம், ஏன் போய் அவங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ணுறாப்பா விட்டுட்டு போயிடலாம்ப்பா, அவங்க ரொம்ப சோகமாக இருக்காங்க, தாத்தாவும் மிஸ் பண்ணுறாரு, பெர்னார்டோ சாயந்தரம் அப்படி சோகமாக போய் உட்காந்துக்கிறான்ப்பா, விட்டுட்டு போயிடலாம்ப்பா, நம்ம தான் எல்லோரும் ஒன்றா இருக்கோம்லப்பா அப்படின்னு சொன்னால் அவங்க அப்பாவுக்கு வந்து அவங்க பையனை பார்த்து ஒரே பெருமை. இப்போ இவ்வளோ என் பையன் வந்து நினைக்கிறான், மற்றவங்களோட பெயின் அவனுக்கு என்னன்னு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சரிப்பாவும் சௌரியம் அப்படின்னு சொன்னோடனே மெல்ல போய் இந்த பையன் வந்து தாத்தா கிட்ட சொல்கிறான், தாத்தா பெர்னார்ட் அதாவது உங்கள் டோபி நீங்களே வச்சுக்கோங்க தாத்தா, எனக்கு வந்து நீங்கள் இருக்கீங்க, நாங்கள் வந்து அடிக்கடி வரோம், வந்து டோபியை பார்த்துட்டு போகிறோம், நான் வந்து அடிக்கடி டோபியை பார்த்துட்டு போகிறோம், நீங்கள் வந்து இருங்க, நீங்கள் தனியாக தானே தாத்தா இருக்கீங்க, இங்கேயே அவன் இருக்கட்டும், அவனும் ஹாப்பியாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே இந்த தாத்தாவுக்கு ஒரே சந்தோஷம். அப்படியே அவர் வந்து அந்த பையனை கட்டி அணைச்சி அப்படி முத்தம் கொடுத்து அவ்வளோ சந்தோஷப்பட்டு அப்புறம் வந்து இந்த ஃபேமிலி போயிடுது. இந்த ஃபேமிலி போனோடனே இந்த ஃபேமிலி வந்து அடிக்கடி வர ஆரம்பிச்சிடுறாங்க. அடிக்கடி வீக்கெண்டுக்கு வருவாங்க, ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை வருவாங்க, ரொம்ப அடிக்கடி. ஏன்னா இந்த பையனும் டோபியை மிஸ் பண்ணுவான், டோபியும் அவங்கள மிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க அடிக்கடி வருவாங்க. ஸோ இந்த தாத்தாவுக்கு
ஒரு ஸ்ட்ரே டாக் வெளியில் இருந்த ஒரு நாயை அவர் வந்து கண்டுபிடிச்சி ஒரு பாண்டிங் க்ரியேட் பண்ணோடனே அவருக்கு ஒரு நாய் மட்டும் இல்லை, அவருக்கு ஒரு ஃபேமிலியும் கிடச்சிருக்கு. எவ்வளோ ஒரு நல்ல ஸ்டோரி இல்லை? எனக்கு இதை பண்ண அப்படியே கண்ணில் தண்ணி வருது, அவ்வளோ இமோஷ்னலாக இருக்குது. என்கிட்டயும் ஒரு டாக் இருந்துச்சு, எங்கள் டாக் பேர் ஸ்காட்டி. நான் இந்த ஸ்டோரி பண்ண நான் வந்து என்னோடய ஸ்காட்டி ரொம்ப மிஸ் பண்ணுறனால தான் எனக்கு கண்ணில் தண்ணி வருது. நீங்கள் டாக் லவராக இருந்தால் உங்களுக்கு வந்து நான் சொல்கிற கதை ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் டாக் லவராக இல்லை அப்படின்னா, உங்கள் குழந்தைங்களுக்கு டாக் பிடிச்சதுன்னா அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு ஒரு கனெக்டை ஏற்படுத்தி கொடுங்க. இதுதான் என்னோடய ரிக்வெஸ்ட் உங்களுக்கு. ஓகே?